ட்ரை கிளாத்தில் நல்லா தக்காளி தண்ணி இல்லாமல் க்ளீனாக தொடச்சி வச்சுக்கலாங்க. எல்லாம் தொடச்சாச்சு. இது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிளாக்காக இருக்க விதையை செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோல்டு வினர் ஆயில் தான் ஊற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முதல்ல இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. புளி போட்டுக்கலாம் கொஞ்சம். நான் கொஞ்சமாக போடுறதுனால வந்துட்டு நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய போட்டுக்குங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. 4-5 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி புளியெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு மிளகாய் பொடியும் அதிகமாக போட்டால் தான், உப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். நீங்கள் வந்து ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம 2 மந்த் நல்லா ஸ்டோர் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா 3 மந்த் கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியே தான் வச்சு யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிங்களேன்னா 1 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த புளிப்பு இந்த காரம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெல்லம் போடும்போது சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணணும் அப்படி நினச்சிங்களன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டு கடகடன்னு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பெருங்காயத்தூள் அப்புறம் வந்துட்டு வெந்தய பொடி வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. இந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சீங்களன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. ஒரு பவுலில் நான் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது எதுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறோம்னா, ஜூன் ஜூலை மாதத்தில் எப்பவுமே வந்து மழை அதிகமாக பெய்யறதுனால தக்காளி ரொம்ப அழுகி போயிடும். அப்போ வந்து விலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே மந்தில் கொஞ்சம் சீப் ரேட்டாக கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஜூன் ஜூலையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஏப்ரல் மே மந்த்லேயே நீங்கள் தக்காளி 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்களன்னா அப்புறமா நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.